நம்மளோட அப்ளைனர் அனுப்பிச்ச ரெஃபரல் லிங்கை வச்சு எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அதனுடைய பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றவருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இபிஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்ளைனர்கிட்ட ரெஃபரல் லிங்க் வாங்கிக்கோங்க. அந்த ரெஃபரல் லிங்க் டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் போகும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகட்டும். அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக ஒரு டைரி எடுத்துக்கோங்க. அந்த டைமில் என்ன பண்ணணுங்க, பத்திரமா எழுதி வைக்கணும். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் கொடுப்போம். ஓப்பன் கொடுத்த உடனே அப்ளைனருடைய நம்பர் கேட்குது. ஸோ அப்ளைனரோட நம்பர் வந்து செக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்குதுன்னா சர்ச் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேமு எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல போடுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் போடுங்க. இதில் வந்து மாற்றாத நம்பராக போடுங்க. இமெயில் ஐடியை மாற்றாத நம்பர் ஆக்டிவாக இருக்கிறது போடுங்க. பேர், பாஸ்வேர்டு ஒரு தடவை போட்டாலே போதும், எடுத்துக்கும். ஓகேங்களா, எல்லாமே இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுங்க. இந்த டிக் போட்டுட்டு இந்த ரிஜிஸ்டர் கொடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ன்ற பட்டன் அழுத்துறதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டரே கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகேங்களா. இப்போ இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி தப்பு இல்லாமல் இதே மாதிரி கொடுத்துருங்க. பேரும் கொடுத்துருங்க. தப்பு இல்லாமல் போட்டுருங்க. இது எல்லாமே தப்பு இல்லாமல் போட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு போடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்துட்டு எப்போவுமே தப்பு இருக்கக்கூடாது. ஸோ பாஸ்வேர்ட் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் கொடுங்க. இப்போ பேக் கொடுத்துட்டு யூசர் நேமில் வந்து உங்கள் மொபைல் நம்பரும் கொடுத்த பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு பேக் வந்துவிட்டோம். ஸோ பேக் வந்துட்டு லாகின் பேஜ் வந்துவிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு மொபைல் நம்பர் போடலாம். மொபைல் நம்பர் போடுங்க. அதே மாதிரி வந்துட்டு பாஸ்வேர்டும் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ பாஸ்வேர்டும் போட்டாச்சு. லாகின் கொடுப்போம். லாகின் கொடுத்தோடனே நம்மளுக்கு இப்போ வந்துட்டு லாகின் பேஜ் வந்துடும். லாகின் பேஜ் வந்தோடனே இங்கே மேலே பாருங்கள், பவித்ரா மெம்பரில் வந்துட்டு டாட் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு டாப்அப் பண்ணிக்கலாம். இதை ஆக்டிவேட் பண்ணாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்துட்டு 5%, அதாவது 2.5% வந்துட்டு 100 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ ரீசார்ஜ், டிடிஹெச் இது ரெண்டு மட்டும் இப்போ ஆக்டிவில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே ஃப்யூச்சரில் எனேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டு மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ உங்களோட ரெஃபரல் லிங்க் எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 கோடை தொட்டுக்குங்க. அந்த எம்எல்எம்னு இருக்குங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், உங்களோட ரெஃபரல் லிங்க் எடுக்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐடிக்கு வந்துட்டு மணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ கூகுள் பேவை யூஸ் பண்ணி எப்படி இந்த வேலெட்டுக்கு மணியை ஆட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆட் மணின்னு இருக்குங்களா, இந்த வேலெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மணி ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதனால் ஆட் மணி கொடுங்க. ஓகே, ஆட் மணியில் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 200 ரூபா, ஜிஎஸ்டி அமௌண்ட் வரும் 36 ரூபா. ஸோ 200 ரூபா ப்ளஸ் 36 ரூபா, 236 ரூபா தேவை. ஸோ நான் ஒரு 240 ரூபாவாக போட்டுக்கிறேன். போடுங்க 240 போட்டு ஆட் பேலன்ஸ்னு கொடுங்க. கொடுத்து ஓகேங்களா, நம்ம கூகுள் பே கொடுத்துக்கலாம். கூகுள் பே கொடுத்தோடனே இந்த ஃபோனில் கூகுள் பே இருக்கணும். ஓகேங்களா, எந்த ஃபோனில் போடுறீங்களோ அந்த ஃபோனில் கூகுள் பே இருக்கணும். உங்களோட மொபைல் நம்பர் அதில் இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கூகுள் பேயில் வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் பேமெண்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிட்டர்ன் வரும். நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம், பேமெண்ட் சக்ஸஸ்ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஓகே கொடுங்க. நம்மளோட இன்கம் பேக்கேஜை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நான் இப்போ பார்க்கலாம். பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலரில் இருக்க பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் கலர் ஆகும். அந்த 3 கோடை தொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஜென்ரல்னு ஒன்று இருக்குங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஜென்ரல். கொஞ்சம் மேலே ஏற்றுங்க. டாப் அப் ஐடின்னு இருக்குங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் போனீங்கனாலே உங்கள் மொபைல் நம்பரை வந்து போடணும். ஓகேங்களா, இப்போ செலக்ட் பேக்கேஜை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. அது மறக்கக்கூடாது எப்போவுமே. அந்த இபுக்ஸ்ன்றதை சூஸ் பண்ணுங்கள்.
இதில் உங்களுக்கு ஒரு ஐடி வந்திருக்கும். அந்த ஐடி நம்பர் போடவே கூடாது, யூசர் நேம் போடவே கூடாது, மொபைல் நம்பர் தான் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கீழே போடுங்க. மொபைல் நம்பர் போட்டு தான் எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, போட்டோடனே இந்த மாதிரி பேர் காமிச்சா தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு நம்பர் மாற்றி போட்டாலும் வராது, ஒரு நம்பர் மாற்றி போடுங்க. பார்த்தீங்களா, வரல பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி கரெக்டாக நம்பர் போட்டிங்கன்னா தான் வரும். கட் பண்ணி திரும்ப போடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், டாப் அப் கொடுங்க. வெரி குட். பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் பிளான் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமா? ஆனால் விட்ரால் கொடுத்தா மட்டும் ஒரு நாள் கழிச்சு தான் வரும். சரி, ஓகே, பரவாயில்ல. ஓகே கொடுங்க. ஓகே, ஒரு பேக் போங்க. ஓகே, இன்னும் இந்த பேக் டச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறது இல்லைங்களா, இது மாதிரி சரியாகிறதுக்கு இந்த ரீசைக்கிள் ஏரோவை டச் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலராக மாறிடும். பாருங்கள், லைவாக காட்டுற மாதிரி. எப்படி செமையாச்சா? ஓகே, இதில் ரீசார்ஜ் பண்ணுறது போகிறதெல்லாம் எப்படின்றது வீடியோ இன்னொரு வீடியோவில் போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.